என்னோட சேலைக்கும் என்னோட ஹிப்புக்கும் இருக்கிற 6 சென்டிமீட்டர் உங்களுக்கு கலாச்சாரம், என்னோட சட்டைக்கும் என் பேண்ட்டுக்கும் இருக்கிற 1 இன்ச் உங்களுக்கு ஆபாசமா? ரேப் எதனால நடக்குது? பொண்ணோட ட்ரெஸ்னாலயா? 85 year old கேள்வியில இருந்து 2 மாசம் குழந்தையில இருந்து ஹிஜாப் போட்டுக்கிறதுல இருந்து ஷார்ட்ஸ் போட்டுக்கிறதுல இருந்து எல்லாருக்கும் ரேப் நடக்குது. நம்ம ப்ரொபஷனல் ரேசர்லாம் கிடையாது, அந்த பொண்ணு வண்டி ஓட்ட அவ்வளவுதான். ஆனா எனக்கு கட்ஸ் இருக்கு. நீங்க எங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தீங்க இல்லையா, அதுலயே வந்துட்டு ஐ சன் ஆஃப் மட்டும் தான் இருந்தது. சொனியா நானால விமனே பார்ட்டிசிபேட் பண்றது இல்லையா என்ன? இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் அப்படின்னு பசங்க சொல்றாங்களே, ஏன் சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. தண்ணியும் கண்ணியும் ஒண்ணுன்னு சார். ஏன்னா எந்த இதுல போனாலும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறிடுவாங்க. அவங்க கிட்ட ஒரு விசுவாசம் இல்லன்னு. நீங்க எங்களை கிண்டல் பண்றீங்க. கிண்டல் பண்ணல, உண்மையத்தான் சொல்றேன். அது எப்படி நாங்கன்னா நாய்க்குட்டியா நீங்க எது சொன்னாலும் கேட்டுட்டு விசுவாசமா இருக்கிறதுக்கு? அறிவில்ல உனக்கு? சோறு திங்கிறியா, சோத்த விட்டு வேற எதுவும் திங்கிறியா? ஒரு gift நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்க பர்த்டேக்கு gift வாங்கி கொடுக்கணும்னு என்கிட்ட உட்கார்ந்திருப்பான் அவன். எல்லா பொண்ணும் அப்படிதான். அதுக்காக நீங்க விசுவாசம் இல்லாம இருக்கிறோம் அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. Girls may come and go day by day, but I remain single. you remains the same. girls ஆனா சொல்லல ஒரு அழுகை இருக்கு உங்கள்ட்ட. girls may come and go. ரவியில வந்ததுடா அதெல்லாம். Girls are straight way to graveyard. சுடுகாட்டுக்கு செல்வதற்கான Straight and நேரான நேரா. என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்பறம் அவனுக்கு இப்படி நான் தோணுது? கேர்ள்ஸ் மேக் ரைட் வே டு கிரேவ்யார்ட் எதை வச்சு சொல்றீங்க? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. ஆக்சிடென்ட்ல வந்து செட் போறப்ப நீங்க சுடுகாட்டு போறது இல்லையா, இல்ல வேற ஏதாச்சும் ஆகுறப்ப நீங்க ஸ்ட்ரைட்டா போறது இல்லையா? அது எப்படி பொண்ணுங்க மட்டும் நீங்க சுடுகாட்டு போறதுக்கு ரீசன் ஆவாங்க சொல்றீங்க? நல்ல செருப்பால அடிச்ச மாதிரி செஞ்சிட்டாங்கய்யா. எல்லா லவ் ஃபெயிலியர்ஸ்லயும் பொண்ணுங்க மட்டும் தான் ரீசன். நீங்க சொன்னீங்கல்ல, அங்க சொல்லுவோம், நாங்க சொல்ல மாட்டோம் இல்லையா? கரெக்ட்டா கேட்டுட்டா? என்னோட வியூ இது. அப்படினா நீங்க ஸ்ட்ரைட்டா தான் சொல்லிக்கணும். எந்த பொண்ணு அந்த தப்பு பண்ணுச்சு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள தான் சொல்லிக்கணும். அங்கதான் பர்சனல் வருது. எல்லாரும் துண்டு தொட்டு சொல்றத சொன்னா 99 ஒரு கீதாவோ சீதாவோ ஏதோ ஒன்னு வச்சுங்களே, கீதா இஸ் த ஸ்ட்ரைட் வே டு ரீச் கிரேவ்யார்ட்னு சொல்லிருந்தா அது உங்க விஷயம். வேலைய பாரு. கேர்ள்ஸ் ஆர் த ஸ்ட்ரைட் வே. அத அவங்க அப்பா ரிப்பேர் அவங்க அண்ணன் கால ஓடிப்பா, அது உங்க சொந்த பிரச்சனை. ஆனா கேர்ள்ஸ் ஆர்னு சொல்லல she can ask. அதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு கையடக்கம் வாயடக்கம் அவசியம் தேவை. இல்ல மகனே உனக்கு சவ அடக்கம் நடந்து போயிடும். எங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு, எங்களுக்கும் கமிட்மெண்ட் இருக்கு, நாங்களும் earn பண்றோம், எங்களுக்கும் எல்லாமே இருக்கு. நாங்க யாருமே இந்த மாதிரி டாக்லைன் வைக்கலையே. அவன் சில்ற பையனே, சில்றத்தனமா தான் கேட்பான். என்னுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருந்து வெளியில வர நான் இப்படி போட்டுக்கிறேன். உனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ல வெளிய வரமா? நீ வேணா கட்டாவதுல போட்டுக்கங்கறீங்க. ரைட்டா? அது சரியா? அது ஐயோ, நீங்க தப்பாவே ஃபீல் பண்றீங்க. நம்ம ரியாலிட்டியா பேசலாம். நீங்க இப்போ நாங்க போட்டாலும் நீங்க வந்து கோவப்படாம இருப்பீங்க அப்படின்னு கிடையாது. கரெக்ட்டா சொன்னீங்க. That's your opinion. You can put your own status. We are appreciating that status. தமிழ்ல சொல்லுங்களே. இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. பொண்ணுனா எப்படி தெரியுமா? நமக்கு பஞ்ச் டயலாக்லாம் நிறைய சினிமால உண்டு. ரைட்டா? ஒரு டயலாக் படத்துல வரப்போ எந்த சீன் நீங்க ரசிச்சு கை தட்டினீங்க? டேய் கேக்குறான்ல, சொல்றா. பொண்ணுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்லா அடகொடக்கமா, அமைதியா, நல்லா குத்து வழக்கு மாதிரி. அந்த டயலாக் செமையா இருக்கும். மச்சான், பொண்ணுனா நல்லா குத்து வழக்கு மாதிரி. முன்னெல்லாம் பொண்ணுனா சாரி கட்டுவாங்க, நல்லா இருக்கும். ஆனா இப்போ காலுக்கு முட்டிக்கு மேலதான் ஏறி இருக்கு. இப்போ இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இப்ப சாரி கட்ட பொண்ணு நல்ல பொண்ணு அப்படி இல்ல, நான் சொல்றேன் ட்ரெடிஷனல். சிம்பிள் தம்பி. ஒரு ஐடியா நம்ம முடிவுக்கு வரணுமா இல்லையா? வரணும். வருவான் பாரு. வரணும். உங்க தியரி படி அப்ப சாரி கட்டின பொண்ணு தான் நல்ல பொண்ணு. அப்படி வச்சுக்கலாம். அப்ப அந்த பொண்ணை நீங்க நம்புவீங்க? அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். 4 பசங்க இருக்காங்கன்னா பொண்ணு தைரியமா நடந்து போயிடும். ஆனா பசங்க அப்படி இல்ல. பசங்க நடந்து போனனாலே அங்க எவ்வளவு ட்ரபிள் இருக்கும். அவனை ரவுண்ட் அப் பண்ணி, மாப்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? என்ன ரவுண்ட் அப் பண்ணி, ஏய் எந்த காலேஜ் நீ? ரவுடி மாதிரி நிஜமாலியே. ஏய் எந்த காலேஜ் நீ? பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. எதுக்கு வந்த? கல்ச்சுரலுக்கு வந்தேன். சரி காசு இருந்தா எடு. அப்படியே கிளப்ல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ்நாட்டுல? எல்லாருக்கும் வணக்கம்ங்க. மானோ பறக்குதுங்க. கிளப்ல மப்புல திரியிற பொம்பல சேலை போய் இன்னைக்கு கச்சிப்பு கட்டுதுங்க அப்படின்ற அளவுக்கு அது மாறிடுச்சு. நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? சத்தியமானி எனக்கு தேவையில்லை அந்த பாட்டு. ஏன் பிடிச்சிருக்குது? சத்தியமா நீ எனக்கு தேவை. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா. சத்தியமா நீ எனக்கு தேவை. அப்ப கல்யாணம் பண்ண மாட்டீங்க? இப்ப நீ என்ன நினைச்ச நான் சொல்லட்டுமா? என்ன நினைச்சா? இதோட விட்டுருவானா, இன்னும் கொஞ்சம் கொடாய்வானான்னு தான் நினைச்சேன். உங்க பேரு? அக்ஷய். அக்ஷய்க்கு காதல் கிடையாது, கல்யாணம் கிடையாது. அலைன்ஸ் இலைன்ஸ் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. எனக்கு நானே வெச்சுக்கிட்ட சூன்யம். இந்த பையன் யாரையாவது அப்ரோச் பண்ணா ஒத்துக்காதீங்க. பிகாஸ் ஒரு கல்யாணம் பண்ற ஐடியா கிடையாது. டேய் நீ என்ன சிரிக்கிற? அந்த புறம்போக்கு பையல சொன்னதுக்கு சிரிக்கிறியா? இந்த அடிடா அவளை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதே யாருமே சொல்லல. என் மைண்ட்ல வந்துச்சு. எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் தனியா சொன்னா அவன் தான் பேசணும், அவன் மட்டும் தான் பேசணும். அவனை விடாதீஹே, அவனை வெட்டி கொல்லுஹே அப்படின்னு என்ன மைண்ட் பண்றாங்களோ அப்படின்றதுனால தான் நான் சைலண்டா இருந்தேன்.
இங்க பேசுறவங்க யார் மேல உங்களுக்கு உண்மையாவே கோவம் வந்துச்சு? என்னை பார்த்து கிளப்ல மபில பாட்டு பாடினதுல எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ நான் கர்ச்சீஃப் கட்டுறேன், என்ன கட்டுறேன், நான் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு if I take my own decisions it's none of your business. இது ஏதோ விவகாரமா இருக்கும் போதேடா. அது ஏங்க உங்களை பார்த்து பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க? உங்க இல்லாம அந்த பக்கம் போறவங்களை பார்த்து பண்ணணும்னு நினைச்சீங்க. அப்ப நீங்களும் போறீங்களாங்க? நிறைய போறான்டா. It's very simple. நான் போனா அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்மளோட கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்குங்க. ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம்டா. என்னோட சேலைக்கும் என்னோட ஹிப்புக்கும் இருக்கிற 6 சென்டிமீட்டர் உங்களுக்கு கலாச்சாரம், என்னோட சட்டைக்கும் என் பேண்ட்டுக்கும் இருக்கிற 1 இன்ச் உங்களுக்கு ஆபாசமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. கிளப்ல மப்ல திரியற பொம்பளை அப்படிங்கறாங்க. நாங்க தண்ணி அடிச்சா உங்களுக்கு என்ன தண்ணி பற்றாக்குறை ஆயிருதா? அதானே. நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? நீங்க ஆஹா நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். நீங்க ஏன் அடிக்கிறீங்கன்ற ரீசன் சொல்லுங்க, நான் சொல்றேன். அடிக்கிறதுக்கு ரீசன் சொல்லுங்க. நீ உங்களுடைய சொத்தா தண்ணி அடிக்கிறது. நம்ம எல்லாருமா சேர்ந்து அவன கேம் ஆடணும்னு நினைச்சோம். ஆனா அவன் ஒரே ஆளு நம்ம எல்லாரையும் வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். தண்ணி அடிக்கிறது வந்து என்ன? சரி, நாங்க அடிக்கிறோம் வேற மாதிரி, ஆணுலடுக்கு வேற மாதிரியா? இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. எனக்கும் மப்பி ஏறும் உனக்கும் மப்பி ஏறும் தானே. ஆமா சரி, நாங்க என்ன வாழ்க வாழ்க தலைவரே தவக்கிட்டார். வாழ்க வாழ்க. நீங்க ஏன் அடிக்கிறீங்க? அதுக்கு ஒரு நீங்க ரீசன் ஏன் அடிக்கிறீங்க? நீங்க ஒரு வேல்யூபிள் ரீசன் சொல்லுங்க அதுக்கு. நீங்க அடிக்கும் போது யாரும் கேக்குறது இல்ல கேள்வி. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து நீங்க நல்ல சாரில இருந்தா இவ்ளோ ரெஸ்பெக்ட் இருக்குல, அந்த ரெஸ்பெக்ட் ஏன் கெடுத்துக்கிறீங்கன்ற உங்களுடைய ரெஸ்பெக்டாக யாருங்க கை ஏந்தி நிக்கல. மரியாதை போகுடா. மரியாதை போவோம். பொண்ணோட இடுப்ப பார்த்துட்டு மார்க் போடுற What judgment you are showing off? I don't have to சரி show ஓகே. செய்யுங்கடா செய்யுங்க. நீங்க வந்து பொண்ணுங்க எல்லாரும் உங்களுடைய கட்டவிரலுக்கு கீழ தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விடுங்க போட்டு அவங்கள நசுக்காதீங்க. நீங்க ஒவ்வொரு பொண்ணையும் உங்களுடைய அம்மாவோ உங்களோட தங்கச்சியாவோ பாக்குறதுன்னு இல்ல. Every human being is of either sex. Very simple. என்ன சார் கலாணிப்பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? ரேப் எதனால நடக்குது? பொண்ணோட ட்ரெஸ்னாலயா? அப்படி இல்ல. 85 year old கெழுவில இருந்து 2 மாசம் குழந்தையில இருந்து ஹிஜாப் போட்டுக்கிறதுல இருந்து ஷார்ட்ஸ் போட்டுக்கிறதுல இருந்து எல்லாருக்கும் ரேப் நடக்குது. என்ன கொடுமை சரவணன். It is only the viewer's problem. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் கிடையாதுங்க. இப்ப என்னோட தங்கச்சியோ என்னோட சொந்தக்காரங்களோ அவங்கள தான் நான் ஷார்ட் ட்ரெஸ் போடாத, எனக்கு உரிமையானவங்கள மட்டும் தான் நான் சொல்ல முடியும். உங்க உடம்புல எத்தனை மச்சம் இருக்குன்னு மத்தவன் என்ற அளவுக்கு ட்ரெஸ் போடுறது, அப்புறம் அங்க தொட்டா இங்க தொட்டான்னு செருப்பு எடுக்கிறது. இதை ஏன் சார் நம்ம அதிகாரமா பார்க்கணும்? ஒரு பாசத்தால சொல்லக்கூடாதா? தங்கச்சிட்ட என்ன அதிகாரமா? இத Sir, பாசத்தால இது பேரு- பாருங்க. இந்த பார் இந்த எஜுகேஷன் எனக்கு பிடிக்காது. ஆமா குத்து விளக்கு நாரு. In what sense குத்து விளக்கு நீங்க பெண்ணோட கனெக்ட் நீங்க பண்ணீங்க? தானே குத்து விளக்கு தம்பி? மாட்டிக்கிட்டியா குத்து விளக்கு இவ்வளவு பெருசு இருக்கும், இவ்வளவு சைஸ்ல இருக்கும். அது எந்த இதுல நீங்க விமனோட கனெக்ட் பண்றீங்க? சொல்லுப்பா சொல்லுங்கறல. குத்து விளக்கு தான் பொண்ணுன்னு சொல்லல நான். குத்து விளக்கு ஏத்துற மாதிரி தான் பொண்ணு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஓ நீ அப்படி வரியா? குத்து விளக்கு ஏத்துற மாதிரினா அது என்னென்னலாம் போட்டுக்கிட்டு குத்து விளக்கு ஏத்தணும்? சரி ஏத்தாத. சும்மா ஏதோ சொல்லிட்டு போறதுக்கு இல்ல இது. People are watching. தம்பி ஒரு நிமிஷம். அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸா சொல்லுது. ஒரு பொண்ணு குத்து விளக்கு மாதிரி இருக்கனா ரொம்ப நாளா சொல்றீங்களே, வாட் இஸ் குத்து விளக்கு மாதிரி ஒரு பொண்ணு? இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா? பட் ஆனா ஏன் அது சொன்னீங்க அப்புறம்? அது எங்க இருந்து அந்த வேர்ட் வருது? தெய்வீகமா பாப்பாங்க, அதனால நான் குத்து விளக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நம்புறது மாதிரி இல்லையே. ப்ரூவ் பண்ணா நம்புவியா? குத்து விளக்கு மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னா தெய்வீகமா இருக்கணும். இப்ப தெய்வத்துக்கு நீ என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சிருக்க? யோ கேக்குறேன்ல சொல்லியா? லட்சணமா இருக்கணும், அடக்கொடக்கமா அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அவ்வளவுதான். இவ்வளவு ஜாமியா? கையெத்து கும்பிட மாதிரி இருக்கணும். பொண்ணா லட்சணமா அழகா சேலை கட்டி வந்தன் வெச்சுக்க. ஆம்பளைங்களா உன்ன பொண்ணா இல்ல மகாலட்சுமியா நினைச்சு கையெடுத்து கும்பிடுவாங்க. ரொம்ப மாடர்னா நினைச்சிட்டு இருக்க பழமைவாதிகளா தான் எல்லாரும் இங்க உட்கார்ந்து பேசுனீங்க இவ்வளவு நேரமா. என்னமா பேசுறா? ஏதாச்சும் பண்ணுங்க. பொண்ணு இதெல்லாம் வாங்கி தர, என்கிட்ட காசு கேக்குற, பணம் கேக்குற, அதுக்கும் நான் தான் செலவு பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு புலம்ப வேண்டியது. ஏங்க ஏன் நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? இல்ல நாங்க சிம்பிளா இருந்துக்கிறோம் இதே மாதிரினா அப்படின்னா நீ தெய்வீகமா இல்ல, லட்சணமா இல்ல, குடும்பமா இல்ல, பொண்ணா இல்ல, குத்து விளக்கு ஏத்த மாட்டேங்கன்ற வேண்டியது. இவன் ஒருத்தன் 7 இழுக்கணும் முடிவு பண்ணிட்டானா 7 இழுக்காம விட மாட்டான். வாட் இஸ் திஸ்? நீங்க ரியாலிட்டியையும் ஏதோ ஒரு ஃபேண்டசியும் போட்டு குழம்பிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க கற்பனையிலே வாழ்ந்துடலாம்னு கற்பனையில வாழ்வோம். நிஜத்துல நீங்க உருப்பட மாட்டீங்க. நிஜத்துல வேணாம் கற்பனை பண்ணுங்க. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அன்பு அந்த மாதிரி ஒரு 5 குணங்கள்ல உள்ள அதை ரெப்ரசன்ட் பண்ற நீங்க குத்து கலாச்சார விளக்கு அப்படி போர்வைக்குள்ள இருந்து பேச வேண்டாம். அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்ல கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. இப்படி இருக்க அச்சம் வேணும், இப்படி இருக்கிறதுக்கு நாணம் வேணும், பைப்பு வேணும், வாட் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா நீங்க? டேய் சொல்றா. இல்ல அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்றதுக்கு உங்களுக்கு தமிழ் அர்த்தம் தெரியலனா நீங்க தமிழ் டிக்ஷனரி தான் மேடம் பார்க்கணும். அப்புறம் என்ன பயத்துக்கு நீ இங்க வந்தீரு? என்னடா புசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? பயிர்ப்புனா என்ன? எனக்கு நிஜமா தெரியாது. பயிர்ப்புனா என்ன? அச்சம் ஊருக்குள்ள சொல்லலாம் நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்ற நீ எதுக்குடா சொல்ற? அப்ப அவன் நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேன். அவன் கிட்ட போய் நான் எதுக்குடா நிறுத்த சொல்லணும்? அப்ப தெரியாம சொல்லிட்டப்பா. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. வாட் இஸ் இட் பயிர்ப்பு? எனக்கு ஒரு மைல் தெரியாதுல எனக்கு. செத்த பையல உனக்கு கல்ச்சர்னு ஒண்ணு சொல்லப்பட்டிருக்குப்பா. அந்த கல்ச்சர் பத்தி உனக்கே தெரியல.
ஐயோ ஐயோ அட தற்குறி நாயங்களா ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? ஒரு ஆபீஸ்ல தெரியாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லி இதை ஃபாலோ பண்ணு சொன்னா அவன் என்னன்னு சொல்லுவோம்? நீ இருக்கியே ஒரு வடிகட்டின முட்டாள். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிற இடத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை திட்டி ஒருத்தர் பேசினா அங்க அவர் கோவப்படுவாரா? என்ன பண்ணுவார்? கோவம் வருமா வராதா சொல்லுங்க. கண்டிப்பா கோவப்படுவார்ல. அப்புறம் இப்படி உட்கார்ந்து எல்லாரும் அதை பார்த்து ரசிச்சு உட்கார்ந்தே இருக்கீங்க, ஏன் கோவமே படுறது இல்ல? சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? கல்யாண வீடுகள் எல்லாம் போறப்ப எல்லா வீட்லயும் ஒரு ஸ்டாண்டர்ட் டயலாக், ஆமா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, எல்லாம் ஏன் சிரிக்கிறீங்க? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பெண்களும் அந்த போர்வைக்குள்ளே இருந்துட்டு இதுதான் இயல்புன்னு ஏத்துக்கிட்டு இருக்காங்க, பெண்களே காரணமாவும் இருக்காங்க. இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்றது, விட்டு தொலைக்க வேண்டியதா. 50 வயசுல இருந்து அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன்னும் ஸ்டேட்மெண்ட்ஸ்லயோ ஐடியாஸ்லயோ வரல. கரெக்டா பேசுறான்டா அவன், நான் கூட சரியா நல்லா பேசுறான்டா. நீங்க எங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தீங்க இல்லையா, அதுலயே வந்துட்டு ஐ சன் ஆஃப் மட்டும் தான் இருந்தது. சொனியா நானால விமனே பார்ட்டிசிபேட் பண்றது இல்லையா என்ன? ஏன் சன் ஆஃப் மட்டும் தான் இருக்கு அதுல? அப்பா we will change it ma, we are sorry about it. Very right question. அட வேறப்பா சண்டை போட்டுக்கிறீங்க, அதுக்காக அவன் உரிமை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? இங்க இருக்க எத்தனை பொண்ணுங்க வண்டி ஓட்டும் போது கண்ணாடி எல்லாம் பார்த்து ஓட்டுவீங்க? கத்தம். நாங்களும் எல்லா லைசென்ஸ் வாங்கி தாங்க வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன கிரைட்டீரியாவோ அதே தான் எங்களுக்கும். ஏதாச்சும் குறுக்கு மறுக்க ஏடா உடமா பேசுறீங்க, நடு மண்டையில வச்சு விட்டு. பொண்ணுங்களுக்கு வந்து 8 கிடையாது, நீங்க வெறும் ஸ்ட்ரெயிட் லைன்ல போங்கன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்களா கேளுங்க. எல்லாருக்கும் ஒரே கிரைட்டீரியா, அதே மாதிரி அதே ப்ரொசீஜர்ல தான் லைசென்ஸ் கொடுக்குறாங்க. வந்ததுல இருந்து என்கிட்ட நீ உரைச்சிக்கிட்டு இருக்க, இதுக்கு மேல நீ என்கிட்ட வம்புறுத்தின வச்சுக்க. நான் ரேசர் தான் வாங்க பாப்போம் என்ன இல்ல. நான் அதான் சொல்றேன் நான். I'm not talking about the 1%. பண்ணிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கறேன், பென்ஸ்க்கு மட்டும் தான் ஹை குவாலிட்டி இருக்குன்னு. இந்த லொள்ளு தான வேண்டாங்கிறது. என்னங்கடா உங்க ஆட்டா? நீங்க சவால் ஏத்துக்கிறீங்களா? I'm not a professional racer. நான் கண்டிப்பா இல்ல, அவங்க ஏத்துக்கிறேன். ஒரு problem இல்ல. இவன் டம்மி தான் போல இருக்கு. டம்மினா உன்னைய மாதிரி எதுக்குமே உதவாதன்னு அர்த்தம். போயா போயா புண்ணா. நம்ம ப்ரொஃபஷனல் ரேசர்லாம் கிடையாது, அந்த பொண்ணு வண்டி ஓட்ட அவ்வளவுதான். ஆனா எனக்கு கட்ஸ் இருக்கு, நல்ல பைக் ஓட்டி இருக்கேன். எனக்கு சவால் ரொம்ப பிடிக்கும்டா சுப்பு. எனக்கு அப்படிச்சா ஓடி பார்க்கலாமா? ஆப்பா ரேஸ் வைக்கிறமா இல்லையாங்கறத ஃபர்ஸ்ட். இந்த பொண்ணு ஸ்கூட்டி பீப்ல ரேஸ் வருதுங்க உங்களோட. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இது வந்து ரேஸ் ஓடுறவங்கள பத்தியோ அத பத்தி நான் பேசவே இல்ல first. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சிரிங்க. எதுக்கே சிரிப்பு சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கலவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே.